லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 32 வரைக்கும் உள்ள வசனங்கள் உண்டு. இதை நான் வாசிக்க சொன்ன நேரமாகும். நான் இதை உங்களுக்கு விளக்குகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13, 14, 15 மாத்திரம் வாசிக்க கேட்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு எனும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். And behold, 2 of them went that same day to the village called Emmaus, which was from Jerusalem about 60 furlongs, and they talked together all of these things which had happened. And it came to pass that while they communed together and reasoned, Jesus himself drew near and went with them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord Jesus Christ be glorified. இன்றைக்கு செய்திக்கு நேரடியாக ஒரு தலைப்பை கொடுத்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I want to give a title to this message and speak to you. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, The title of today's message is, உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர்? What is the character of this resurrected Jesus? மீண்டும் சொல்லுகிறேன், உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர்? How is this resurrected Jesus? சரி, பக்கத்துல நீங்க அதை ஒரு கேள்வியாகவே கேளுங்க. உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த பக்கம் திரும்பி கேளுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பின்னாடி திரும்பி கேளுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம். சரி, உங்க குறுக்க வழி எல்லாம் போயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? கேள்வி இருக்கு. So you all have a question. உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர்? So who is this resurrected Jesus? ஒரு 3 அல்லது 4 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி ஜெபித்து முடிக்க நான் விரும்புகிறேன். I want to talk shortly in 3 or 4 ஆண்டவராகிய points. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை முடித்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். Lord Jesus Christ has finished his earthly ministry. He has died and he rose up again the 3rd day. உயிரோடு எழுந்த பின்பு உடனே ஆண்டவர் பரலோகத்திற்கு போய்விடவில்லை. And after resurrection he didn't go immediately back to heaven. 40 நாட்கள் இந்த பூமியில் இயேசு தாம் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை பல கோணங்களில் அவர் அதை விளங்க பண்ணினார். He proved that he was alive for 40 days through various ways. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். our Lord is alive. அல்ல, சத்தமா தான் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். Our Lord is a living God. Hallelujah. Hallelujah. அருமையான கர்த்தருடையவர் யோபு சொல்லுவா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். Job says that my redeemer lives. என் வாழ்க்கையில இருந்த எல்லாம் ஒருவேளை அழிந்து போய் இருக்கலாம். Maybe everything is lost in my life. எனக்கு அனுகூலமா இருந்தது ஒருவேளை இப்போ இல்லாமல் இருக்கலாம். I have lost all help in my life. ஆனால் ஒன்றை மாத்திரம் எனக்கு தெரியும். But I know one thing. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். It is that my redeemer lives. டேனி ஆஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி, டேனி ஆஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி, There's a woman called Danny Ash. கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். She did the ministry of God. கிட்டத்தட்ட அந்த ஊழிய நாட்களிலே சுவிசேஷ பாடல்கள் 500க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே பாடல்களை இயற்றினார்கள். She had composed more than 500 gospel songs. அந்த 500 பாடல்களும் உலகம் எங்கும் பிரசித்தி பட்டதாக, பிரபலமாக்கப்பட்டதாக பாடப்பட்ட ஒன்று. And these 500 songs were popular around the world. ஆனால் அந்த ஊழியம் செய்கிற அந்த சகோதரிக்கு 2 கண்களும் தெரியாது. But this woman who did ministry, she didn't have eyesight. 500 பாடல்களை இயற்றினாங்க, ஆனா 2 கண்ணும் அவங்களுக்கு தெரியாது. She had composed more than 500 songs, but she was blind in both eyes. இவர்கள் எழுதின பாடல் அநேக திருச்சபைகளிலே உயிர் மீட்சியை உண்டாக்கினது. And these songs that she had written, it has brought forth a lot of changes in churches. இவர்களால் ஏற்றப்பட்ட பாடல்கள் அநேக திருச்சபைகளிலே எழுப்புதலை கொண்டு வந்தது. And in many churches these songs have brought great revival. இவர்கள் ஏற்றின பாடல்கள் தனிப்பட்ட வாழ்விலே
அற்புத அடையாளங்களை செய்தது. And it has made several changes in the lives of individuals too. இதை அநேகர் அனுபவித்தார்கள். Many have experienced this. ஒரு ஊழியக்காரர் இந்த பெண்மணியை ஊழியக்காரியை பார்க்கும்படியாக வந்தாரா. One man of God came to visit this woman. இவ்வளவு வல்லமையான அற்புதமான பாடல்களை ஏற்றின இவர்கள் 2 கண்கள் தெரியாதவர்களாக இருக்கிறார்களே. And this woman, she was blind even though she has written such powerful songs. வந்து அந்த அம்மாவிடத்துல வந்து அமர்ந்து பேசினாராம். He came and sat and conversed with her. உங்களுடைய பாடல் தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் பிரசித்தி பட்டதாக இருக்கிறது. Your songs are popular across the nation and even across the world. கர்த்தர் உங்களை கொண்டு இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறதை நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம். I'm so happy that God is using you in such a mighty way. இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. There is only one reason why I came to meet you. நான் இன்று உங்களுக்காக ஒரு விசுவாசத்தோடு நான் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். I've come here to pray, make a prayer of faith over you. இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், And the reason for this prayer is, உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும். the Lord should open your eyes. எப்படி பவுலுடைய கண்கள் தெரியாத இருந்த பொழுது மீன் செதில் போல விழுந்து அவன் பார்வை அடைந்தானோ அதுபோல உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Just like how Paul's eyes were healed and like scales of fish it was open, so likewise your eyes will also be open. உடனே இந்த சத்தத்தை கேட்ட அந்த பெண்மணி சொன்னார்களா, Immediately the woman who listened to this said, நீங்க எனக்காக ஜெபிக்க இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்ததை நான் மதிக்கிறேன். I respect the fact that you have come here to pray for me. ஆனா நீங்க எனக்காக ஜெபிக்க வேண்டாம். But you don't have to pray for me. நீங்கள் எனக்காக இதற்காக ஜெபிக்க வேண்டாம். You don't have to pray for this particular reason for me. அந்த வந்த ஊழியர் அதிர்ந்து போனார். And this man of God was shocked. நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறேன், அவர்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே. I have come to pray with great faith and she doesn't want this prayer. ஏன் என்று அந்த ஊழியர் ஆச்சரியத்தோடு அந்த பெண்மணியை பார்த்து கேட்டாராம். When this astonished man of God asked him, why? எதற்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள்? Why are you telling me not to pray for this? அவர்கள் சிரித்துக் கொண்டு சொன்னார்களா, She smilingly said, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த காலங்களிலே till the time I have been here on earth, எந்த மனுஷனுடைய முகத்தையும் எந்த மனுஷனுடைய முகத்தையும் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. I haven't seen the face of any man or woman. இப்போ எனக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிற உங்க முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. Right now I can't see the face of you who is having this talk with me. நான் பார்வை அடைந்து இந்த உலகத்தை பார்க்கணும் என்கிற விருப்பமும் எனக்கு இல்ல. And I don't desire that I should regain my sight and see the world. ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு வேணும். But I need one thing. ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரியும். And I know one thing. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் போகும்போது when I go to the kingdom of heaven, என்னுடைய சொந்த கண்களால with my own eyes, என் தேவனை நான் முதல் விசை பார்ப்பேன். I'll see my Lord the first time. என் தேவனை முதல் விசை நான் பார்ப்பேன். The first person I see would be my Lord. அந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் என்ன என்று கேட்டால், what is the deeper meaning of this? என்னை கொண்டு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்யலாம். The Lord might do many miracles through me. என்னுடைய பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். And my songs might be a blessing for multitudes. ஆனா என்னுடைய ஆழமான கருத்து என்னன்னா, but the deeper meaning to my life, என்னுடைய மீட்பர் இன்னும் இப்போவும் உயிரோடு தான் இருக்கிறார். my Redeemer is still living right now. அவரை ஒரு நாள் நான் பார்ப்பேன். And one day I will meet him. அந்நிய கண்களால் அல்ல, not through others' என்னுடைய eyes, சொந்த கண்களாலேயே நான் அவரை பார்ப்பேன். but through my own eyes. நாமும் சொல்லணும், We should also say, என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். my Lord is living with me. பக்கத்துல சொல்லுங்களேன், என் மீட்பர் உயிரோடு கூட Look at இருக்கிறார். the person next to you and என் say, my தேவன் உயிரோடு Redeemer, கூட இருக்கிறார். my Lord lives. எனக்காய் பாடுபட்டவர் உயிரோடு கூட The one who இருக்கிறார். suffered for me is உண்மைதானே? living. உண்மைதானே? Isn't it true? சரி, உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர்? Who is this resurrected Jesus? மீண்டும் சொல்லுகிறேன், உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர்? Who is this resurrected Jesus? இங்க வாசித்த இந்த வேத பகுதியில The verses that you have read, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். the Lord Jesus Christ has died and he rose again. ஆனால் சீஷர்களில் ஒரு சிலர், எம்மாவூர் சீஷர்களில் ஒரு சிலர் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க மனம் இல்லாமல்,
But some of these disciples from Emmaus, they didn't have the mind to believe in this resurrected Christ. விசுவாசிக்க அவர்களால் முடியாதபடிக்கு They were unable to have faith on him. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா அந்த எம்மாவூரை நோக்கி நடந்து போகிறார்கள். They walked towards Emmaus. அவங்க என்ன பேசிட்டு போறாங்க தெரியுமா? You know what they speak? இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்தாரு. Lord Jesus Christ did so many miracles. இதெல்லாம் நாம் கேள்விப்படல, நம்முடைய சொந்த கண்களால நாம் பார்த்தோம். Not just hearing about this, but we have also seen this with our eyes. இந்த உலகத்தை மீட்கிற மேசியாவாக இருப்பார் என்று நாம் நினைத்தோம். And we trusted that he would be the Messiah who would save the world. ஆனா இன்றைக்கு அவரை சிலுவையில அடித்து கொன்றுட்டார்களே, இப்பொழுது அவர் மரித்து போயிட்டாரே. But today he is dead because they have crucified him. என்று சொல்லி நாம் அவர்தான் மேசியாவாக வருவார், இப்பொழுது மரித்துட்டாரே என்று சொல்லி அவர்கள் இந்த வார்த்தைகளை குறித்து குழம்பிக் கொண்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். And they were talking about his death and they were traveling. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்க சொல்றேன். லூக்கா 24:15 மாத்திரம் வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையில், சம்பாஷணை செய்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு தாமே சேர்ந்து. வேதம் சொல்லுது, அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில், சொல்லுங்க, அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து கொண்டாராம். Jesus himself drew near and went with them. நல்ல கவனிங்க, Listen carefully. உயிர்த்த இயேசு யார் தெரியுமா? Who is this risen Savior? அவர்கள் எதிர்கால நிச்சயம் அற்றவர்களாக, they do not have hope for the future. அவர்கள் குழப்பம் அடைந்தவர்களாக, they were confused. அவங்க மனதில நினைத்தது எல்லாமே நடக்காம முடிந்ததாக, and whatever they thought would happen didn't happen. மிகுந்த துக்கத்தோடு வருத்தத்தோடு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகிறார்கள். as they were talking with great sorrow and walking, இவர்கள் நடந்து போகிற அந்த திசையில ஏராளமான ஜனங்கள் போகிறவர்களாய் வருகிறவர்களாக இருக்கிறார்கள். many people came and went through the path that they were going through. ஆனாலும் இந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு மனிதர் அவர்களோடு சேர்ந்து கொண்டாராம். but among this crowd one person joined with them. அவர் யாரு அப்படினா, and who was this person? உயிர்த்தெழுந்த இயேசு. he is the risen Jesus. உயிர்த்தெழுந்த இயேசு. he is the risen Jesus. நான் சொல்லுவேன், உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? who is this risen Jesus? பலவிதமான குழப்பத்தின் நடுவில், போராட்டத்தின் நடுவில், பிரச்சனை நடுவில் என்ன ஆகும் என்ன செய்வேன் அப்படின்னு இருக்கும்போது உன் கூட சேர்ந்து கொள்ளுகிறவர். he is the Lord who joins along with you when you are confused and struggling without any hope. நாம் அவரோடு கூட சேர்ந்து கொள்வது ஒரு அனுபவம். there's one experience where we join with him. அவர் நம்மோடு சேர்ந்து கொள்வது அதைவிட பெரிய ஒரு அனுபவம். but a great experience is when he draws near to you. வேதத்துல நீங்க பார்க்கலாம், the Bible says, நீங்கள் வேத அறிவு உடையவர்களாக இருக்கிறபடினால மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 14:24-25. அதற்குள்ளாக படவு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவு பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். But the ship was now in the midst of the sea, tossed with waves, for the wind was contrary. And in the fourth watch of the night, Jesus went unto them, walked on the sea. இங்கு வாசிக்கிற இந்த சம்பவம் எதை சொல்லுகிறது? what does this incident say? ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் 3 நாட்கள் நடத்தி முடிச்சிட்டார். the Lord Jesus Christ had a great meeting for 3 days. வந்த ஜனங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆத்துமாவில பெற்றுட்டாங்க. and all the people who attended, they received the blessings in their soul. ஆனாலும் 3 நாள் அமர்ந்து திரும்ப தங்களுடைய பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு அவங்க திரும்பி போகணும்னா நடந்து போகணும். but they have to walk home after 3 days. இயேசு பார்க்கிறார், இவங்க வழியில சோர்ந்து போவாங்களே. the Lord Jesus Christ knew that they would get tired. சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் அப்பத்தையும் மீனையும் கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்த எல்லாருக்கும் கொடுக்கிறார். so the Lord blessed a few loaves of bread and fishes and gave everyone. வந்த
ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாய் சரீரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் புறப்பட்டு போகிறார்கள். And the multitude left being blessed and strengthened in the body also. இப்ப சீஷர்கள் பக்கமா இயேசு திரும்பினார். Now the Lord turns to his disciples. நீங்கள் எல்லாரும் படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொன்னார். He says, you all take the boat and go to the other shore. உடனே இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பி விட்டு இப்பொழுது தனித்து ஜெபிக்கும்படியாக அவர் தனித்து வந்தார். And the Lord Jesus Christ departed to pray alone. இவரால் அனுப்பப்பட்ட படகு, இவரால் அனுப்பப்பட்ட சீஷர்கள் இப்பொழுது நடுக்கடலில், வேதம் மிக அழகாய் சொல்கிறது, அந்த ஓரத்தில் இருந்து புறப்படும் போது இல்ல, மிக வேதம் தெளிவாய் நடுக்கடலில், என்ன எங்க சொல்லுங்க பார்க்கலாம், நடுக்கடலில். And the Bible clearly says that it's not when they started but right when they were in the middle of the sea. அப்படினா பிரச்சனை வந்ததுனா எங்கேயும் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. It shows that there is this situation where you can't escape in any direction. இருக்கிறது நடுக்கடல். It's the midst of the sea. இப்பொழுது வேதம் சொல்கிறது எதிர்காற்று வீசினது. And here the Bible says that the winds were contrary. வீசப்பட்ட அந்த காற்றினால் அலைகள் இப்பொழுது கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. And because of this the waves tossed the boat. இப்போ சீஷர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. Just imagine about the disciples. கடல் ஓரத்துல ஒரு 100 மீட்டர்ல நடந்தா கூட அவன் குதிச்சு ஓடி வந்து கரைக்கு ஓடி வந்துருவான். If it was near the shore they might have just got out and swam ashore. ஆனா இப்ப நடக்கிற சம்பவம் எங்கனா நடுக்கடலில நடக்கிறது. But this incident is happening right in the middle of the sea. எந்த உதவியும் செய்ய முடியாத நிலை. And it's a place where no help can be got. யாருமே உதவிக்கு வர முடியாத நிலை. No one can come to help. எல்லா நம்பிக்கையும் நிச்சயமும் அற்று போன ஒரு நிலை. And all hope has been lost. என் வேதம் அழகாய் சொல்லுகிறது. The Bible clearly says. 25ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். And in the fourth watch of the night Jesus went unto them walking on the sea. சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, the disciples might have thought, இயேசு நம்மோடு கூட இருந்திருந்தாருன்னா எதையாவது ஒரு அற்புதம் செய்திருப்பாரு. if Jesus would have been in our midst he would have done some miracle. இப்ப இயேசு கூட நம்ம கூட வரலையே. But Jesus didn't come with us. நம்மளெல்லாம் படகுல போன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ இருந்துட்டாரு. He said you go and he stayed back. செல்போன் கூட இல்லையே. There's no cell phone too. இயேசுவுக்கு ஃபோன் பண்ணி சொல்வதற்கு, in order to call him up. அப்படி எல்லாம் நினைச்சிருப்பாங்க. They would have thought all of this. இப்போ அவங்க பிரச்சனையின் உச்சத்துல இருக்கிற நேரத்துல, when they were in the midst, the highest point of the problem, what does the Bible say? அது இரவு நேரமா இருந்தாலும், even though it was the night, 4ஆம் ஜாமமா இருந்தாலும், it was the fourth night, கடலின் மேல நடந்து தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து கொண்டார். Jesus came near his disciples by walking on the water. அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். Jesus did miracles. நல்லா கவனிங்க, இயேசு சேர்ந்து கொள்ளுகிற நேரம் எப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் ஆண்டவர் சேர்கிறார் என்று சொன்னா, நாம் மிகவும் பயந்து கலங்கி கவலையோடு இருக்கிற நேரத்துல உயிர்த்த இயேசு நம்ம பக்கத்துல வந்து நிற்கிறார். The resurrected Jesus draws nigh to you when we are in fear and confusion and when we are in trouble. அது மாத்திரமல்ல, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, if you see the Bible, 3 புருஷர்களை அக்கினியிலே போடுங்கள் என்று சொல்லி இப்பொழுது ராஜா கட்டளையிடுகிறார். the king ordered 3 men to be cast into the furnace. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியறபடினால நேரடியாய் சொல்லுகிறேன். Because you know this incident, I am telling it to you directly. 3 பேரையும் கொண்டு போய் அக்கினியில 7 மடங்கு எரிய வைத்து அக்கினியில போட்டுட்டாங்க. They are putting these men inside the furnace which are heated 7 times more. முழு தேசமே அந்த காட்சியை பார்க்கிறது. And the entire country was watching this incident. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கருகி சாம்பலாக போகிறாங்க. And in a few seconds they are going to be burned to death. அக்கினி பயங்கரமாய் அக்கினி சூளை எரிந்து கொண்டிருக்கிறது. The fire is burning hot. கொஞ்ச நேரத்துல சாக போகிறாங்க. And in a few moments they are going to die. அப்படி எல்லாரும் அதைத்தான் மனதில் கொண்டு அவங்க எப்படி துடித்து சாக போகிறாங்களோ அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்குது. Everyone were watching for them to suffer and die. அவர்களால் 3 பேர் தூக்கி எறியப்படுகிறாங்க. And 3 people are thrown inside. ஆனா அடுத்த வினாடி வேதம் சொல்லுது, but the next moment the Bible says, ராஜா பார்க்கறான், the king sees, அவங்க விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறான். they are walking around freely. அவன் பக்கத்துல இருக்கிறவனை கூப்பிட்டு கேக்குறான், he calls the person next to him and எத்தனை பேரை asks, தூக்கி போட்டீங்க? how many people did you pass inside? அவங்க சொன்னாங்க 3 பேரை தூக்கி போட்டோம். And they said that we threw 3 4 people. பேர் உலாவுகிறார்களே. And he said that there are 4 people walking around. 4ஆம் ஆளின் சாயல், and the 4th person looks like தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. he looks like the son of God. நான் சொல்லுவேன்,
நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். We have a resurrected Lord Jesus Christ. நீ நடுக்கடலில் இருந்தாலும் சரி, Whether in the midst of the sea, நடுக்கடலில் இருக்கனுடைய நிலைமை சூழ்நிலை எப்படி இருக்கு அதுபோல உன் வாழ்க்கை இருந்தாலும் சரி, if your life is like a person who is suffering in the அல்லது middle of the sea, எரிகிற அக்கினியின் நடுவிலேயே நீ விழுந்தது போல கிடந்தாலும் சரி, or if you feel that you're tossed in the midst of a furnace, நான் உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவர் இருக்கிறார். our resurrected Savior is there. வந்த இடுக்கமான நேரத்தில் உன் பக்கத்துல சேர்ந்து கொள்ளுகிறவர் தான் உயிர்த்தெழுந்த இயேசு. This resurrected Jesus is one who draws nigh to you during your suffering. எங்களுடைய வாழ்க்கையில் அதே நிலைதான். This happened in our lives too. நல்லா வாழ்ந்தோம், We lived எல்லாவற்றையும் இழந்தோம், and then we lost everything. இனிமேல எப்படி வாழுவோம் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள முழு குடும்பம் தள்ளப்பட்டது. The entire family went into a situation where we didn't know what was going to happen. அதுவரைக்கும் இருந்த உறவுகள் ஒவ்வொன்றாய் விலகி போய்விட்டது. And every relation which we had slowly started to distance themselves. நண்பர்களுடைய கூட்டம் விலகி போய்விட்டது. Friends left us. கூட பிறந்தவர்கள் விலகி போயிட்டாங்க. People who are born with us, they started to யாரும் leave. இல்லாம தனித்து விடப்பட்ட, கண்களை கட்டி காட்டில விட்டோம் அப்படினுவாங்க, அது போல ஒரு நிலைமை. We were left blinded alone like we were in a dark forest. ஆனா நான் சொல்லுவேன், But I will say, அந்த நிலையில தான் in that situation, உயிர்த்தெழுந்த இயேசு the resurrected Jesus, மரிக்கிற தருவாயில தான் எங்களிடமாய் சேர்ந்தார். at the point where we were about to die, எங்களிடத்தில் ஆண்டவர் வந்தார். the Lord came to us. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், I want to say one word. உனக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். You have a good Lord. உயிர்த்தெழுந்த ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். He is a good Lord who is அவர் resurrected. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, And who is He? உன்னிடமாய் வந்து சேர்ந்து கொள்ளுகிறவர். He is the one who draws nigh to you. உன்னிடமாய் வந்து சேர்ந்து கொள்ளுகிறவர். He is the one who draws nigh to அவர் you. உன்னிடத்துல வந்து சேர்ந்து கொள்வாரானா, If He draws nigh to you, நீ எந்த நிலையில இருந்தாலும் அங்கு ஒரு அற்புதம் நிச்சயமாய் whatever நடக்கும். situation you are in, there will be a miracle. கரங்களை there. உயர்த்தி சத்தம் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி சத்தமுறையிலே சொல்வோமா? Lift your hands and say hallelujah. இரண்டாவதாக அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், If you ask me the second thing, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். And he said unto them, What manner of communication are these that ye have one to another as ye walk and are sad? முதலாவது நான் சொன்னேன், firstly I said, உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், who is this Lord Jesus Christ? நாம் எந்த பிரச்சனையில் எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த இடத்துல அவர் வந்து சேர்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். He is a person who draws nigh to you in whatever situation you are in. சேர்ந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். And when He draws nigh, He is able to succor us from the suffering. இரண்டாவதாக பார்க்கிறோம், Secondly we see, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமாய் வழி நடந்து போகிறது என்ன? and He asked them, why are you sad? நீங்க துக்கமா இந்த எம்மாவூரை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்களே என்ன? He is asking the disciples, why are you sad that you are walking towards Emmaus? நீங்கள் பேசிக்கொண்டு போகிறீர்களே அந்த காரியம் என்ன? And what is the matter of communication that you are talking about? நான் கேட்கிறேன், எம்மாவூர் சீஷர்கள் எம்மாவூரை நோக்கி போகிறாங்க. The disciples of Emmaus are walking இவங்க towards ரெண்டு it, பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. and the two of them are talking within themselves. ஒருத்தர் கூட அந்த வழியில எவ்வளவு பேர் போறாங்க வராங்க, ஒருத்தர் கூட அவங்கள பார்த்து ஒண்ணுமே பேசல. And the multitudes that went along with them, they didn't ask anything to them. வேதம் சொல்லுது அவங்க துக்கமுகமாய் போகிறார்கள்னு வேதம் சொல்லுது. The Bible says that they were sad. ஒருவேளை துக்கமா போகும்பொழுது பார்த்தவங்க யாராவது ஒருத்தராவது கேட்டிருக்கணும். Maybe one person could have inquired why they were sad, ஒருவர் கூட கேட்கவே இல்லை. but not one person asked them. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களிடத்துல சேர்ந்து அவர்களை பார்த்து கேட்ட காரியம் என்ன? But what did the Lord Jesus Christ who met them ask? நீங்க பேசிக்கொண்டு போகிற காரியம் என்ன? What is the matter that you are talking about? எதை குறித்து நீங்க பேசுகிறீங்க? What are you talking about? அப்படின்னு அவர்களிடத்துல உயிர்த்த இயேசு விசாரிக்கிறார். The risen Lord Jesus inquires of them. நான் சொல்லுவேன், உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? Who is this resurrected Lord Jesus அவர் Christ? விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். He is a good Lord who inquires of us. இன்றைய உலகத்துல மனித வாழ்வில பார்த்தீங்கன்னா
கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, in our lives, if we see, when we are suffering, when we have problems, யாராவது ஒரு சொந்தம் வந்த நமக்கு விசாரிக்க மாட்டார்களா, உதவி செய்ய மாட்டார்களா அப்படின்பது இயல்பான மனிதனுடைய ஒரு எண்ணம். it is natural that we think that would someone help us, wouldn't someone inquire us? ஆனா விசாரிப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. But no one is there in this world to inquire about us. ஏராளமான பேர் போகிறாங்க வருகிறாங்க, ஒருத்தரும் அவர்களை விசாரிக்கல. Many people have come and gone, but nobody asked them anything. ஆனா ஒரே ஒரு இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, நீங்க துக்கமுகமாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். But the Lord Jesus Christ, he inquired them, asking them what they were talking about and why they were sad. நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். We have a good Lord. உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். You and I have a risen அவர் Savior. எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், And if you ask who he is, விசாரிக்கிற தேவன். he's the one who inquires. 1 பேதுரு 5:7 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he cared for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். Because he inquires about you. அவர் யாருங்க? Who is he? சொல்லுங்க, அவர் யாரு? Who is he? விசாரிக்கிறவர். He's a God who inquires. விசாரிக்கிற ஒரு தேவன் அவர். He's a God who cares for you. அருமையான கர்த்தருடையவர்களே, நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். Dear people of God, we have a அவர் good God. விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியா, And because he cares, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. you cast all your cares upon him. வனாந்தரத்தில் ஆகா அழுது கொண்டு இருக்கிறார். Hagar was weeping in the wilderness. தன்னுடைய பிள்ளைக்கு இந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லையே, There is no water for her child. அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தும் என்னுடைய பிரயாசம் வீணாய் போய் விட்டது. She roams to and fro, but all her efforts were in vain. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. And it's a long journey that she still has to take. என் பிள்ளை தண்ணி தாகம் எடுக்கிறது என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? If my son asks for water, he's thirsty, what would I say? அவன் கேட்கும் பொழுது அந்த தண்ணீரை நான் கொடுக்கவில்லை என்றால், If I don't give him water when he cries, இந்த வனாந்தரத்தில் நான் அவனை இழந்து போவேனே I will lose him in this wilderness. என்று பலவிதமான பிரச்சனையோடு அழுகிறாள். She's crying with all these problems. அந்த வனாந்தரத்தில் ஒருத்தர் கூட போகல, வரல. There is no one in this wilderness for her. எனவே தான் அவன் அழுது கொண்டு தனிமையில் இருக்கிறாள். That's why she is crying all alone. வேதம் சொல்லுது, The Bible says, அவளையும் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் ஏன் அழுகிற என்று கேட்டார். the Lord Jesus Christ also inquired and asked her why she was crying. மரியாள் கல்லறையின் அண்டையில் அழுது கொண்டு நிற்கிறாள். When Mary was crying next to the grave, வேதம் சொல்லுது, the Bible says, உயிர்த்த இயேசு மரியாளை பார்த்து the risen Savior, he looks at ஏன் Mary அழுகிற என்று விசாரிக்கிறார். and he asks her, why are you crying? சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say an amen. இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில Even in this glorious resurrection முதலாவது day, நம்முடைய நமக்கு உண்டான சூழ்நிலையில நம்மோடு சேர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். our resurrected Savior is one who draws nigh to all our suffering. இரண்டாவதாக நம்முடைய காரியங்களை அவர் அறிந்தவர், விசாரிக்கிறவராய் இருக்கிறார். Secondly, he is a God who knows our problems and he inquires of us. தேவன் விசாரிக்கிற நேரம் எது தெரியுமா? You know what is the time when we inquire of யோபின் us? புஸ்தகம் 7:18 வாசிங்க. யோபின் புஸ்தகம் 7:18. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் போதும். காலைதோறும் விசாரிக்கிறார். எப்ப விசாரிக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். காலைதோறும் ஆண்டவர் விசாரிக்கிறார். The Lord, he inquires of him every moment, every தேவன் morning. காலைதோறும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a God who inquires every morning. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த உலகத்தில் எங்களுடைய தகப்பனை நாங்கள் இழந்தபோது, When we lost our father in this world, அந்த நாட்கள், அந்த வேலைகள் மிக கடினமான ஒரு சூழ்நிலை. those times were very trying for us. சொந்த வீடு எங்களுக்கு கிடையாது. We didn't have our own house. வாடகைக்கு இருக்கிறோம். We were in rent. வாடகைக்கு இருக்கிற வீட்டிற்கும் வாடகை கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. And we didn't have money to pay that rent. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடத்தணும் அப்படின்னா பல 100 ரூபாய் தேவை. ஒன்றுமே கையில் கிடையாது. And we needed some money to live for every day, but we didn't have any money. நல்லா வாழ்ந்தவர் தான், ஆனா ஒன்றும் இல்லாமல் எங்களை நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டார். He was a person who was living comfortably, but he lost everything and we were left without anything. விதவ தாய், A
a widowed mother, பிள்ளைகள், children, எல்லாரும் இருக்கிறோம். we are all there, அவர் மரித்துட்டார். but he passed away. இப்போ அவர் மரித்து போன பின்பு அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் செய்யணும், அதற்கு கூட எங்களிடத்துல பணமே இல்லை. We didn't even have money to take and bury him. எப்படியோ அந்த நாட்களிலே வந்த சிலர் உதவி செய்து அந்த சரீரத்தை அடக்கம் செய்துட்டோம். Somehow few people helped us and we finished the burial. அதன் பின்பாக இப்பொழுது ஒரு ஸ்தோத்திர கூட்டம் என்று சொல்லி ஒரு ஆறுதல் கூட்டத்தை நடத்துவதற்காக பாஸ்டர் வந்திருந்தார். And after that we had a Thanksgiving meeting and a pastor came. அவர் வந்து சொன்னார், And he came and he said, சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை அந்த நாட்களிலே நாங்கள் குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது இந்த சங்கீதத்தை அவர் வந்து எடுத்து வாசித்து எங்களுக்காக ஜெபித்தார். And he took the Psalm 68 verse 5 and he prayed for us. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். A father of the fatherless and a judge of the widows is God in his holy habitation. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் the God in his holy habitation, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் a father of the fatherless, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். he is also the judge of the widows. அப்படி சொல்லிட்டு அந்த ஊழியர் சொன்னார், The man of God said, அம்மா, Mother, ஐயா இறந்துட்டார்னு கவலைப்படக்கூடாது. you shouldn't worry that your husband has passed away. இன்று முதல் From today, உங்களை விசாரிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். there's a Lord who inquires for you. கீழே அமர்ந்திருக்கிற எங்களெல்லாம் பார்த்து சொன்னார், He looked at us who was sitting down. பிள்ளைங்கெல்லாம் கவனிங்க, Children, you listen to me. அப்பா மரிச்சிட்டாருன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. You shouldn't worry that your father has gone. உலகத்திலிருந்து அப்பா ஒருவேளை மரிச்சிருக்கலாம், Maybe the father in this world, he ஆனா might have passed பரலோகத்துல away. ஒரு அப்பா இருக்கிறார். But there's a father in heaven. அவர் உங்களை இன்று முதல் விசாரிப்பார். And from today, he will visit you. உங்களை விசாரிக்கிறதற்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். He's a good God who will inquire of you. அவர் சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். He prayed and he left. ஆனா எங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கஷ்டம் நஷ்டம் ஒன்னும் இல்லாம தரித்திரம். But more and more our lives were having a lot of problems without anything. ஆனா இன்னைக்கு சொல்லுவேன், But today I say, அவர் விசாரித்தார் என்பதற்கு அடையாளம் the proof that he inquired of us, குடும்பமாக கர்த்தர் இந்த ஊழியத்திலே தேவன் வைத்திருப்பது. it is that today he has kept us as a family in his இத்தனை ministry. ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருப்பது. He has given so many ministries to us. நான் சொல்லுவேன், விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். I would say there's a good Lord who inquires of us. மூன்றாவதாக Thirdly, உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? who is this resurrected Jesus? முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். Firstly, சேர்ந்து கொள்பவர். நம்மோடு அவர் என்ன செய்கிறவர்? He's the one சேர்ந்து கொள்ளுகிறவர். எப்போ? பலவிதமான நெருக்கடியை மனதில் வைத்து கொண்டு அப்படியே போகும்போது அவரை தேடி நாம் போக வேண்டாம், நம்மை தேடி அவர் வருகிறார். He's a God who draws nigh to us during our times of trouble and suffering. இரண்டாவதாக, Secondly, உயிர்த்தெழுந்த இயேசு விசாரிக்கிறவர். the resurrected Jesus is the one who inquires of இந்த us. ஆலயம் முடிந்து நீங்க போகிறதற்குள்ளாக Before you leave this church, உங்களுடைய மனபாரத்தை எல்லாம் விசாரிப்பார். he will inquire all of your உங்க problems. மனதில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் விசாரிப்பார். Whatever sorrows you have in your mind, உங்கள் கலக்கங்களை எல்லாம் விசாரிப்பார். whatever confusions that you have, தனித்தனியாய் உங்களுடைய பிரச்சனைகளை விசாரித்து he will individually inquire of your problems. உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். And he will create miracles for you. மூன்றாவதாக, Thirdly, உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், if you ask who this resurrected Jesus is, வாசிக்க கேட்போம். let's read. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. Then he said unto them, O fools, and slow of heart to believe all that the prophets have spoken. மூன்றாவது, இங்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியில், Thirdly, the verse which I have read. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, And then he looked unto them. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு
to believe. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, O fools and slow of heart to believe all that the prophets have spoken. நல்லா கவனிங்க. உயிர்த்த இயேசு என்ன சொல்றாரு? What does this resurrected என்ன Jesus சொல்றாரு? say? சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம். What does he say? நேரா உட்காருங்க. என்ன சொல்றாரு? Sit up straight and புத்தி இல்லாத, சொல்லுங்க, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. he says, O fools and slow of heart. சொல்லுங்க, புத்தி இல்லாத Fools. என்ன பாஸ்டர்? ஃபர்ஸ்ட் சொன்னது ஆறுதலா இருந்துச்சு. First you said comforting words. இரண்டாவது சொன்னது கூட கொஞ்சம் ஆறுதல கொடுத்தது போல இருந்துச்சு. And second was even more comforting. ஆனா மூணாவது திட்டது போல இருக்குது. But the third point looks as if he was scolding us. உண்மை அதுதான். This is the truth. என்ன சொல்றாரு? What does he say? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. He says, O fools and slow of heart. அப்படின்னு சொல்லி And then after that, உயிர்த்த இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். he is the one who rebukes உயிர்த்த them. இயேசு என்ன செய்கிறார்? What does the resurrected Lord say? நீங்க பயப்பட வேண்டாம். கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். You shouldn't be afraid that he rebukes you. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? What does the Bible say? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை தான் என்ன செய்வானா? சிட்சிக்கிறது போல சிட்சித்து கடிந்து கொள்ளுகிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நல்லா கவனிங்க. The Lord corrects the son whom he loves. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்ம கடிந்து கொள்ளுவார். Sometimes the Lord rebukes us. உயிர்த்த இயேசு யாருன்னா தகப்பன் போன்றவர். The Lord Jesus Christ who is resurrected, he is like a father to us. ஏன் இந்த எம்மாவூர் சீஷர்களை அவர் கடிந்து கொள்ளணும்? Why should he scold these disciples of Emmaus? அவர் இந்த பூமியில இருந்தபோது அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு எத்தனையோ முறை சொல்லிட்டாரு. He has told them several times when he was on earth that the prophecy should be fulfilled. நான் வந்ததே அதற்காகத்தான் என்பதை ஆண்டவர் பலமுறை எடுத்து சொல்லிட்டாரு. Many times Jesus has said that this is the reason that I have come to earth. ஆனா சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை விசுவாசிக்க அவர்களுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. But the disciples didn't have faith within themselves to believe on this. ஆண்டவர் கோபப்பட்டு அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். That is why the Lord Jesus Christ rebuked them angrily. தேவன் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். The Lord rebukes them. அதனால தான் வேதம் சொல்லுது, That's why the Bible says எல்லாரையும் ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். the Lord doesn't correct everyone. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல அல்லது கடிந்து கொள்ளுகிறது போல, Just like a father corrects the person, the son he loves. யார் மேல ஆண்டவர் அன்பு அதிகமா வச்சிருக்கிறாரோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்வாரா? கடிந்து The கொள்ளுவார். Lord rebukes whom he loves very well. அப்போ இந்த வார்த்தையில நாம் அறியக்கூடிய இன்னொரு ஞான அர்த்தம் என்னன்னா, So another thing we learn from this, தகப்பனாய் இருக்கிறார். he is a father to us. சொல்லுங்க, அவர் எப்படி இருக்கிறார்? தகப்பனாய் இருக்கிறார். ஒரு He is ஆமென் a சொல்லுங்க father to பார்க்கலாம். us. அப்போ வீட்டில பாத்தீங்கன்னா ஒரு தவறுகளை சின்ன பிள்ளைங்க செய்யும் போது தகப்பன் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்கள கடிந்து கொள்ளுகிறார். At homes we see that if small children makes mistakes, the parents correct them. எதற்காய் கடிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், And why do they correct them? அந்த பிள்ளைகளை பெற்றோர் என்ன செய்கிறபடினால? நேசிக்கிறபடினால. This is because the parents love the children. அப்ப அந்த கடிந்து கொள்ளுதல் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில எதை உண்டாக்குகிறது என்று கேட்டால், And what does this correction bring in the lives of the children? 13 நீதிமொழி 13:18 வாசிங்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். Poverty and shame shall be to him that refutes instruction, but he that regardeth reproof shall be honored. வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதல் அவனை கனம் உடையவனாய் மாற்றுகிறது. We see here that reproof shall be honored. ஒரு மனிதனை தகப்பன் கடிந்து கொள்ளுகிறான் என்றால் அவனை சமுதாயத்தில் யாரை மாற்றணும்? கனமுள்ளவனாய் மாற்றணும் என்கிறது அவனுடைய நோக்கம். The father corrects his child so that the child will grow up to somebody who is honored in the society. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. That is what the Bible says. கடிந்து கொள்ளுதல் கனத்தை உண்டாக்குகிறது. He that regardeth reproof shall be honored. நீதிமொழி 15:32 என்ன சொல்லுகிறது? புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். He that refutes instruction despises its own soul, but he that heareth reproof getteth
understanding. அப்போ கடிந்து கொள்ளுதலை ஒரு மனுஷன் கவனிப்பான், ஆனா அவன் யாராய் மாறுகிறான் அப்படின்னு கேட்டா ஞானமுள்ளவனாய் மாறுகிறான். If a person listens to the reproof, then he becomes somebody who's understanding. அப்ப ஆண்டவர் ஏன் தம்முடைய மக்களை கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னார்? So why does the Lord rebuke his அவர்களை people? கனமுடையவர்களாய் மாற்றுவதற்காக, In order to make them honorable, அவர்களை ஞானமுள்ளவர்களாய் in மாற்றுவதற்காக. order to make them wise. பேதுரு கூட ஆண்டவர் ஒரு நேரம் வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னார். யார சொல்லுங்க பார்க்கலாம், யார? ஏன் At one point of time, Jesus also rebuked ஏன் Peter. அப்படி கோபப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்? Why was he so angry with him? கொஞ்சம் நாள் கடந்து அவன் சொல்றான், என்னை மக்கள் யார் என்று சொல்றாங்கன்னு இயேசு கேட்ட உடனே அவன் சொல்ல, நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. And after some time when Jesus asked what people say you are, he says that you are the living Christ. உடனே அந்த இடத்துல அவனை மெச்சிக்கொள்ளுகிறார். And he encourages him. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பாலே போ சாத்தானே. But at this point of time, he is rebuking him. அப்போ சில இடங்களில ஆண்டவர் கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்துல அந்த சீஷனா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார். So at certain point, even if he is a disciple, the Lord Jesus Christ. அருமையான கர்த்தருடையவர்களே, dear people of God. எனவே தான் வேதமும் மிக அழகாய் சொல்லுது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். பாருங்க, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன்? சிட்சிக்கிறேன். As many as I love, I rebuke and chasten. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God. அப்போ கடிந்து கொண்டார் என்று உயிர்த்த இயேசு அவர்கள் என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். The Lord Jesus Christ, he rebuked them. அப்ப அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, The meaning of this is நாம் கனமுடையவர்களாய் மாறுவதற்கு, so that we become honorable, நாம் ஞானமுள்ளவர்களாய் so மாறுவதற்கு, that we become wise, நாம் தேவனால் இன்னும் நேசிக்கப்படுகிறவர்களாய் மாறுவதற்கு, to become people who are more loved by him. ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். It is for this reason ஒரே sometimes the Lord rebukes காரியத்தை us. 5 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்க கேட்கலாம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். And it came to pass, as he sat at meat with them, he took bread and blessed it and brake and gave to them. And their eyes were opened and they knew him, and is vanished out of their sight. இங்கு வாசித்த இந்த பகுதியில் The verse we have read here, அவர்கள் ஒரு பெரிய குழப்பத்தோடு நடந்து போகிறார்கள். they are walking with a great confusion. அவர்கள் ஒரு பெரிய சங்கடத்தோடு நடந்து போகிறார்கள். And with great sadness, மிகுந்த வேதனையோடு நடந்து போகிறார்கள். with great sorrow, துக்கத்தோடு நடந்து போகிறார்கள். with great sadness. உடனே ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து பேசிக்கொண்டே போகிறார். Immediately the Lord Jesus ஒரு Christ speaks and walks with ஒரு them. காலகட்டம் வந்தபோது And at one point of time, அவர் அவர்களை விட்டு அப்படி விலகி போகிறது போல காண்பித்தார். and he kept as if he was going to leave உடனே them. இந்த எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவரை வருந்தி தன்னோடு தங்கும்படி அவரை என்ன செய்தார்களா? அழைத்தார்களா. And immediately the disciples asked him to stay with them. அந்த இரவு அவங்க வீட்டுல போய் ஆண்டவர் தங்கினார். So the Lord Jesus Christ went to the home. வேத வசனங்களை வாத்தியங்களை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து அவர்களுக்கு பேசினார். And he started to expound the scriptures to them. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாச்சே. All these is written that it should happen. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது And these are exactly the things that are என்று happening. சொல்லி அந்த வேத மகத்துவத்தை, வேத காரியங்களை அவர்கள் அறியாதபடி கண்கள் மூடப்பட்டு இருந்தது. அதனால குழப்பத்தில் இருந்தாங்க. They are in confusion without knowing the glory of all the prophecies that have already mentioned about him. இப்போ அதை விளக்கி காண்பித்த உடனே And when he expounded all these things to அவங்க them, இருதயம் கொழுந்து விட்டு என்ன செய்ததா? எரிந்ததாம். and we see that they felt that the heart were aflame. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழப்பத்திற்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு சில மணி நேரம் அவர்களோடு இருந்து அவங்க குழப்பத்தை எல்லாம் தீர்த்து முடித்துட்டார். He's a God who removed all the confusions from them. 31 வசனம் கடைசி சொல்லுது, அவர் அவர்களுக்கு
மறைந்து போனார். And then we see that he vanished out of the sight. அப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னா, And what does this show us? குழப்பத்தில் இருக்கிறவர்களை குழப்பத்திலேயே ஆண்டவர் விட்டு விடுகிறவர் இல்ல. God is not someone who leaves people in their confusion. அந்த குழப்பத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் வழி நடந்து The Lord came அவர்களோடு கூட தங்கி he stayed with them. எது நிமித்தமாய் குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்திற்குரிய விளக்கத்தை கொடுத்து He explained whatever was causing that அந்த problem. குழப்பத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி சந்தோஷப்படும்போது And when they were happy that they have resolved it, அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். after that he vanished out of the அப்ப sight. நாலாவது என்ன காண்பிக்கிறது என்று சொன்னா, Fourthly, what does it say? குழப்பத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற தேவன். He is the one who ends all confusion. உயிர்த்த இயேசு யார் அப்படின்னு கேட்டா குழப்பத்திற்கு முடிவை உண்டாக்குகிற தேவன். Who is this resurrected Lord Jesus Christ? Is the one who ends all confusion. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான குழப்பங்கள் என்ன செய்கிறது, மனதுக்குள்ளே ஒரு சில குழப்பம் அப்படியே போய் கொண்டு இருக்கும். சிலருக்கு எண்ணங்களில், சிலருக்கு நினைவுகளில், இப்படி பலவிதமான குழப்பம் குடும்பங்களில் இருந்து கொண்டே இருக்கும். There are a lot of confusions and problems in the minds and families of people. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், I look to you and say, உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஒரு இயேசு இருக்கிறார். there's a risen savior for அவர் you. யார் என்று கேட்டா, If you ask who he is, உங்க குழப்பத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறவர். he is the one who comes and ends all your confusion. முதலாவதாக Firstly, சேர்ந்து கொள்ளுகிறவர். he is the one who draws nigh. இரண்டாவதாக விசாரிக்கிறவர். Secondly, the one who inquires. மூன்றாவது கடிந்து கொள்ளுகிறவர். Thirdly, the one who rebukes. நாலாவது குழப்பத்திற்கு முடிவை உண்டாக்குகிறவர். And fourthly, the one who ends all confusion. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe இந்த this? இடத்தை விட்டு போகும்போது When you leave this place, சந்தோஷமா போகணும், leave with happiness, மகிழ்ச்சியோடு போகணும். leave with joy. காரணம் என்னன்னா, What is the reason? உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார். The risen Jesus நம்ம is எல்லாரும் with அப்படி me. எழுந்து நிற்கலாமா? Let's all get up. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Let's all rise up. ஹalleluya. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியாக, Just like we heard in this verse, உயிர்த்த இயேசு எப்படிப்பட்டவர்? who is this Lord Jesus Christ who is risen? வேற ஒன்றும் நீங்க சொல்லுங்க, உயிர்த்த இயேசு எனக்கு இருக்கிறார். The Lord risen Jesus is with me. நடுக்கடலிலே அலைகளினாலே நான் அமிழ்ந்து போகிற சூழ்நிலையிலே அவர் என்னோடு சேர்ந்து கொள்ளுவார். He is the one who draws nigh to me when I am tossed around in the waves of the ocean. அக்கினி சூளையில எரிந்து சாம்பலாகவே அப்படி நினைக்கும் போது அந்த நேரத்தில் என் கிட்ட வந்துருவாரு, என் கூட சேர்ந்து கொள்ளுவாரு. When I think that I am going to be burned by the furnace, he is the one who draws nigh to me. உன் பிரச்சனையில உன்னை தவிக்க விடுகிறவர் அல்ல. He is not a person who leaves you alone in your நீ suffering. அனுபவிக்கிற வேதனையில உன்னை ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் அல்ல. He is not the one who throws you away அந்த when you experience தூரத்துல suffering. இருந்து பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. He is not just a spectator. உனக்கு ஒரு ஆபத்து என்ற உடனே But if there's a danger for அவர் you, உன்னோடு சேர்ந்து கொள்ளுகிறவர். he immediately draws அவர் உன் nigh to பக்கத்துல you. வந்து He விடுகிறவர். comes close to அவர் you. உன் அருகில வந்து விடுகிறவர். He is the one who draws nigh. அவர் தான் உயிர்த்தெழுந்த இயேசு. He is this resurrected Jesus. இரண்டாவது உயிர்த்த இயேசு யார் தெரியுமா? Who is this risen Savior? அவர் விசாரிக்கிற He தேவன். is the one who inquires about you. ஏன் துக்கத்தோடு போகிறீங்க? Why are you going sad? என்ன பேசிக்கிட்டே போகிறீங்க? What are you talking about? உங்களுடைய முகம் துக்கமா இருக்கிறது என்ன Why is your face sad? என்று விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். He is a good Lord who inquires about us. விசாரிக்கிற நல்ல தேவன். He is a Lord who inquires பேதுரு of us. அதைத்தான் சொன்னார். That's what Peter said. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் Because he cares for you. உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. Cast all your cares upon அவர் him. உங்களை விசாரிக்கிறவர். For he is the one who careth for you. ஆகாரே, Hagar, ஏன் அழுகிற? why are you crying? மரியாளே, ஏன் அழுகிற? Mary, why are you weeping? நீ திக்கற்ற பிள்ளையை போல இருக்கிறியா? Are you without any succor? தள்ளப்பட்ட ஒரு விதவை போல இருக்கிறியா? Are you rejected like a widow? உன்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's a God who inquires of you. உன்னை திக்கற்றவராய் விடுகிறவர் அல்ல. He is not one who leaves you உன்னை alone. அனாதையாய் விடுகிறவர் அல்ல. He is not the one who leaves you as an orphan. மூன்றாவது கடிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். Thirdly, he is a God who rebukes you. நம்முடைய மதியினத்தை கடிந்து கொள்ளுவார். He will rebuke you. நாம் அறியாமல் செய்கிற காரியங்களை கடிந்து கொள்ளுவார். If you do something out of ignorance, he will rebuke you. அவர் கடிந்து கொள்ளுதல் நம்மை தூரப்படுத்துவதற்கல்ல. It is not to send you apart. அவர் கடிந்து கொள்ளுகிறார் என்றால் நாம் வெறுக்கப்படுகிறதற்காய் அல்ல. It is not because of hatred that he rebukes you. அவர் உன்னை கடிந்து கொள்ளுவது
உன்னை கனமடைய செய்யும். It is to honor you, to make you honorable. அவர் உன்னை கடிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? The reason for his rebuke நீ இந்த is உலகத்துல ஞானவானா இருக்க வேண்டும் என்பதற்காக. so that you become wise and understanding in this world. எல்லாரையும் ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். The Lord doesn't rebuke everyone. தாம் நேசிக்கிற புத்திரனை தான் அவர் கடிந்து கொள்ளுவார். The son whom he loves, he rebukes. எந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறாரோ, Which family he loves, எந்த சகோதரனை ரொம்ப நேசிக்கிறாரோ, which brother he loves, எந்த சகோதரியை ரொம்ப நேசிக்கிறாரோ, which sister he loves, அவர்களை தான் ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார். the Lord chastens only them. நீ கனம் அடைவதற்காக, In order for you to நீ receive ஞானவானாய் honor, அடைவதற்காக. in order to become wise. கடைசியாக Lastly, குழப்பத்தின் உச்சத்துல இந்த எம்மாவூர் சீஷர்கள் இருந்தாங்க. the disciples of Emmaus was at the height of confusion. ஒருவேளை உயிர்த்த இயேசு மாத்திரம் அன்றைக்கு அவர்களை சந்தித்து அவர்களோடு இரவு தங்காம இருந்திருந்தா, Maybe if the resurrected Lord Jesus Christ didn't meet them and stay with them, இவங்க என்ன செய்திருப்பாங்க, இவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. we cannot tell how their end would have been. எனவே தான் ஆண்டவர் அவங்க கூடவே நடந்து போய் அவங்க குழப்பத்திற்கு ஆண்டவர் கூட இருந்தே விலக்கி கொடுத்து, That is why the Lord went along with them, stayed and ended all their confusion. அவங்க குழப்பெல்லாம் நீங்கி And குழப்பமெல்லாம் மாறி, and once all the confusion were changed, இப்பொழுது அவங்க இருதயமானது சந்தோஷத்தினால நிரம்பின போது, when the heart were filled with joy, வேத வசனம் சொல்லுது, the Bible says, அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். the Bible says that he vanished from their sight. உனக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். There is a good Lord with you. இது போன்ற நிலைகளில் எல்லாம் In all of these situations, உன்னோடு கூட இருந்து நடத்துவதற்கு, to stay and lead you, விசாரிப்பதற்கு, to inquire of you, உன் கூட சேர்ந்து கொள்வதற்கு to join along with you. உயிர் தெழுந்த இயேசு The இருக்கிறார். resurrected Savior உயிர் is தெழுந்த there. இயேசு இருக்கிறார். The risen Jesus உயிர் is தெழுந்த there. இயேசு இருக்கிறார். The risen Jesus is நல்ல there. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Clap your hands and praise எல்லா the சின்ன Lord பிள்ளைங்க Jesus. எல்லாரும் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's all நல்லா glorify துதிங்க God. துதிங்க 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 துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டே போங்க. Say one word when you leave. எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, Whoever I might have or not, எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, whomever I might have or not, உயிர்த்த இயேசு இருக்கிறார். the risen Jesus is there. உயிர்த்த இயேசு இருக்கிறார். The risen Jesus is there. உயிர்த்த இயேசு The இருக்கிறார். risen Jesus is there. உயிர்த்த இயேசு இருக்கிறார். The risen Jesus is there. அவர் என்னை நடத்துவார். He will lead me. என்னை நடத்துவார். He will lead me. எனக்கு வழி காட்டுவார். He will guide me. என் கூட இருந்து என்னை தப்புவிப்பார். And he will rescue me. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Everyone who has faith, clap your hands. Hallelujah, Hallelujah. hallelujah, 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 hallelujah. இருள் வந்து என்னை சூழ்ந்த நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் வந்து என்னை சூழ்ந்த நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. இந்த உயர்த்த இயேசு அவர் உனக்கு தூரமானவர் அல்ல. நடுக்கடலில் எதிர்காற்றுக்களால
செய்வது அறியாதபடி திகைத்து கலங்கி நிற்கும் போது, யாருமே இல்லையே, எப்படி தப்புவேன் அப்படின்னு நிற்கும் போது, 4ஆம் ஜாமத்தில் கடலில் நடந்தே ஓடி வந்து நீ அழிய விடாதபடி தப்பு வைக்க அவர் சேர்ந்து கொள்ள, உன்னோடு அவர் வந்து சேர்ந்து கொள்ளுகிற தேவன். இவரை போல ஒரு தேவன் இல்லைங்க, இவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லைங்க. இந்த நல்ல ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நமக்கு பிரசன்னமாகி நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.